ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனல் டே ஓட்டிங் அனாலிசிஸ். ஸோ இதில் தெரிஞ்சிடும் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு. உங்களுக்கு யார் எவிக்ட் ஆகணும் தெரியணுமா? மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஓட்டிங் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்கார் வித் 14.84% ஓட், அதாவது 1,12,957 வாக்குகள் நம்ம கலையரசன் வந்து வச்சுருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான கேம் பிளே தான் ஆடுறார். இவரோட கேம் பிளே ரொம்ப புவர். ஆனால் நல்ல சகுனி வேலை, நல்ல இந்த எவிக்ஷன் ப்ராசஸ், இந்த பிபி ஹவுஸை புரிஞ்சிருந்தாலும் அதை இவர் சரியாக பயன்படுத்தலை, சரியாக யூஸ் பண்ணலை. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இவர் இந்த வாரத்தில் வீட்டை விட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 4th பிளேஸில் அரோரா இருக்காங்க வித் 15.04%, அதாவது 1,14,492 வாக்குகள். அரோரா கொஞ்சம் லவ் ட்ராக் ஓடி இருந்தது, இப்போ அதுவும் சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபுட் கிரேவிங்ஸ் வர வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கே இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு போகும்போது நம்மளால் யாரையும் சொல்ல முடியாது. பட் இவங்க கிட்டேருந்து இதோட கண்டென்ட் ஸ்டாக் தீந்துருச்சுன்னு தான் எனக்கும் தோணுது. உங்களே கருத்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இல்லைனா கலையரசன், அரோரா இல்லை கலையரசன் தான் இந்த வீட்டை விட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது, மற்றபடி யாரும் இல்லை. ஸோ இவங்களோட கேம் பிளே புவர். ஸ்டார்டிங் இந்த அளவுக்கு இல்லை, அந்த ட்ராக் ஓட்டின சீன்லாம் இப்போ இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். அதாவது 3வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார் வித் 15.61%, அதாவது 1,18,814 வாக்குகள். கமருதீன் ஓரளவுக்கு கொஞ்சம் சகுனி கிட்டேருந்து வெளில வந்திருக்காரு, அது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் அவரோட அக்ரெஷனை குறைச்சி ரொம்ப நல்லவன், கொஞ்சம் காமெடி பண்ணலாம் அப்படின்னு தோணிருக்கு. ஆனால் அப்படி இருந்தால் வீட்டில் சஸ்டெயின் ஆக முடியாது கமருதீன். பட் அவரோட ஒரிஜினல் கேரக்டர் காமிச்சாலே அது நல்லது தான் என்னை பொறுத்தவரை. ஸோ வெளில வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் இவரோட கேம் பிளே எப்படி போவோம் அப்படின்னு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீட்டிலே சைலண்ட்டாக இருந்து ஓட்டிடலாம் நினைக்கிறார் போல், பார்ப்போம். இவர் இந்த வீட்டை விட்டு போக அதிக வாய்ப்புகள் இல்லை. ஸோ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க வித் 15.62%, அதாவது 1,18,940 வாக்குகள். இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஓட்டிங் ஷேரில் தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்க கானா வினோத் இவங்களோட டபுள் த டைமை விட அதிகமாக ஓட்டு வச்சிருப்பார். ஸோ பார்வதி இந்த வீட்டோட சகுனி, உங்களுக்கே தெரியும். அவங்கள பற்றி சொல்ல ஒன்றுமே இல்லை. அவங்க இந்த வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லைனா வீட்டில் கண்டென்ட் ஓடாது, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இவங்க இந்த வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ அவங்க அடுத்து எப்போ சண்டை போடுவாங்க. ஆப்ஷன் பி இன்னைக்கு, ஆப்ஷன் பி நாளைக்கு, ஆப்ஷன் சி இன்னும் 2 நிமிஷத்தில், ஆப்ஷன் ஏ இப்போ போட்டு நிற்கிறாங்கப்பா. மறக்காமல் ஆன்சர் சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் வித் 38.89% ஓட், அதாவது 2,99,096 வாக்குகள் வச்சுருக்காரு. இவரோட கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா திவாகரை பொழக்கிறது, அதுதான் இவரோட முக்கியமான கேம் பிளே. ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துன்னுக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் திவாகர் இதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டைலில் பொழக்க போகிறாருன்னு. அதுக்காக தான் நான் ஆவலாக காத்துன்னுக்கிறேன். பட் கானா வினோத் ஒரு டீசெண்டான கேம் பிளே, திடீர்னு வார்த்தைகளை விட்டுறாரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வாக்குகள் அதிகமாக வருது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ், முக்கியமான விஷயம், வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கிளிக் ஆகலைன்னா கானா வினோத் வில் பி த வின்னர்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த டாக்டர் படத்தில் வர கேம்லாம் ஆடி இருந்தார், கானா வினோத் வச்சு பொழந்திருந்தார். பார்ப்போம் இவரோட கேம் பிளே எப்படி மாறும், இவர் கரெக்டான ட்ராக்கில் தான் போவார்னு பொறுத்திருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அனாலிசிஸ் முடியுதுங்க. ஸோ அரோரா இல்லை கலையரசன் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.